ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சின்ன மருமகள் அடுத்து என்ன நடக்க போகுதுன்றத இன்னொரு வீடியோல ஒரு குட்டி ப்ரோமோவா பார்க்கலாம் வாங்க. இங்க தமிழ் செல்வி வந்து அவங்களுடைய குழந்தைய விட்டு பிரியறது ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. ஏன்னா அவ்வளோதான், நாங்க வந்தது வேலை முடிஞ்சிருச்சு, நாங்க போறோன்ற மாதிரி ஐஸ்வர்யா சொல்றாங்க. குழந்தைய கூட்டிட்டு போகணும்னு சொல்லுவாங்க. அப்புறம் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா குழந்தைய விட்டு அவங்களால இருக்க முடியல தமிழ் செல்வியால. அதுக்கப்புறமா ஆண் குழந்தைய தூக்கி குழந்தைய கொஞ்சிப்பாங்க. சேதுவுமே மீனாட்சியை தூக்கி கொஞ்சிட்டு இருக்காங்க. பாப்பா நான் அப்பா போயிட்டு வரேன்ற மாதிரி சொல்லிட்டு எல்லாருக்கும் சொல்லிட்டு அங்கருந்து கிளம்பி போறாங்க. தமிழ் செல்விக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. சோகத்தோட வீட்டுக்கு வராங்க. அப்புறமா சேது குழந்தைய தூக்கிட்டு அவங்க வீட்டுக்கு போனதும் ரொம்ப ஹாப்பியாகுறாங்க. அவங்களுடைய அப்பா, அம்மாட்ட எல்லாருமே மறுபடியும் நம்ம குழந்தை நம்ம வீட்டுக்கு வந்துருச்சு. என் பேரன பார்க்காம எவ்ளோ கஷ்டப்பட்டேன் நானு அப்டின்ட்டு ராஜா அவங்க குழந்தைய தூக்கி கொஞ்சிட்டு இருக்காங்க. அப்புறம் ஐஸ்வர்யா ரூமுக்கு போனதும் தாமரையும், சாவித்திரியும் ஐஸ்வர்யாவ வந்து வெறுப்பேத்துறாங்க. என்ன போய் போய் அங்க இருந்த தமிழ் செல்வி, சேது ஒண்ணா தானே இருந்தாங்க. ஐஸ்வர்யா நீ சேதுவ கல்யாணம் பண்ணிக்கிட்டு வேஸ்ட். ஏன்னா இப்ப வரைக்கும் நீ சேது மாமா கூட சந்தோஷமா வாழ்ற. ஆனா சந்தோஷமா எங்க வாழ்ற? சும்மா கடமைக்குன்னு கல்யாணம் ஆயிருக்கு அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி தாமரை சொல்றாங்க. சாவித்திரியும் அதுதான் உண்மை தாமரைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஐஸ்வர்யா கோவப்படுறாங்க. அதோட இந்த பிரமும் முடிச்சிருக்காங்க.